எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற விஷயம் என்னன்னா பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லாத்துக்கும் தெரியும் பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து சிவராத்திரி வரப்போகுது. அதாவது பார்த்தீங்கன்னா 2 நாள் தான் இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா, நெறைய கோயில்கள்ல வந்து விசேஷம் நடந்துட்டு இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா, இந்த கீரிமலை நகுலேஸ்வரத்தில பார்த்தீங்கன்னா, தேரும் இழுக்க போறாங்க. அது பார்த்தீங்கன்னா, சிவராத்திரி அன்னைக்கு தான் நடக்கப்போகுது. சரி நம்ம அத பத்தி இன்னைக்கு வீடியோ ஒண்ணு போடலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இதில பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும், இந்த தேர் திருவிழால என்ன நடக்க போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, எப்ப இந்த தேர் திருவிழா தொடங்க போகுது. இன்னொன்னு நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, நெறைய இடங்கள்லேருந்து இந்த கோயிலுக்கு வருவீங்க. இலங்கையில நெறைய இடத்துலருந்து. அப்போ வந்து உங்களுக்கு வந்து தங்குறதுக்கு இடங்கள் பத்தி தெரியாம இருக்கும். இப்ப யாழ்ப்பாணத்தில. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, பஸ் எத்தன மணிக்கு போகும்? இன்னொன்னு வந்து சிட்டி பஸ் இருக்குமா? பிரைவேட் பஸ் இருக்குமா? அப்படின்லாம் உங்களுக்கு டவுட்டா இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல விளக்கமா சொல்லப் போறேன். அப்ப நெறைய பேர் வந்து மின்னுக்கே திட்டமிட்டு இந்த ஒரு கோவில்ல போய் சுவாமி வழிபடுறதுக்கு லேசா இருக்கும். சரி நம்ம வந்து வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த கோயில பத்தி கொஞ்சம் ஷார்ட்டா ஒரு கதையா சொல்லிடுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் பார்த்தீங்கன்னா வந்து இலங்கைய வந்து பஞ்சேச்சரங்கள வந்து அ நல்ல ஒரு மிக புண்ணிய தீர்த்தத்த கொண்ட ஒரு தலமா காணப்படுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு நபர் பார்த்தீங்கன்னா வந்து குளிச்சு வந்து அவங்க ஒரு கீறி கொண்ட முகத்த வந்து மனித முகமா மாத்துன ஒரு அதிசயம்லாம் காணப்படுது. அதுதான் இந்த கோயிலுக்கே ஸ்பெஷல். அதுவும் பார்த்தீங்கன்னா, அந்த கோயில்ல வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயும் பார்த்தீங்கன்னா, சிவராத்திரி ஒரு ஒட்டி பார்த்தீங்கன்னா, வருடாந்திர மகோற்சவம் துவங்கிரும். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த கோயில்ல வந்து ஒரு 15வது நாளோ, 13வது நாளோ மகோற்சவம் நடந்து இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா, இந்த தேர் திருவிழாவும் வர இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. அதில பார்த்தீங்கன்னா, நம்ம இப்ப என்ன ஃபர்ஸ்ட்டு பார்க்க போறோம்னா, அ இந்த 5 தேர்கள் வரையில பார்த்தீங்கன்னா, என்னென்ன தேர்கள்ல என்னென்ன சாமி வரும்னு எல்லாத்துக்கும் தெரியணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இது தெரியாமயே போயிட்டு பார்ப்பீங்க. என்னடா இதில என்ன சாமி வருதுன்னு தெரிய மாட்டேங்குது. அடுத்து என்னடா இதில இப்ப நம்ம சாமி வருது என்னடா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா, ஆட்கள் கூட்டமா இருக்கும். நெறைய பேர் வந்து வீடியோ எடுத்து, ஃபோட்டோ எடுத்து இருப்பாங்க. நெரிசல்ல வந்து சுவாமி என்ன சுவாமின்னு கூட பார்க்க தெரியாம இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா, சுவாமி வந்து சின்ன ஒரு உருவமா தான் பார்த்தீங்கன்னா, அந்த தேர்ல இருப்பாரு. அது நெறைய பேருக்கு தெரியாம இருக்கும். அதனால நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்ல போறது என்னன்னா, நீங்க இப்ப இந்த தேர் திருவிழாவுக்கு போயிட்டு, நீங்க தேர பார்க்கையில வந்து ஃபெஸ்ட்டுக்கே வருமே தேர். அதில பார்த்தீங்கன்னா, விநாயகர் பெருமான் தான் வருவாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, 2வதுமே வருமே தேரு. அதில பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான் வருவாரு. நீங்க அதில நெனச்சுக்கணும், முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா, வள்ளி தெய்வானையோட சமேத முருகரா தான் வர்றாருன்னு அப்படின்னு அத பார்த்தாலே நீங்க தெரிஞ்சுக்கணும். சரியா? நான் இப்ப எனக்கு கூட நான் வந்து அங்க போனதில்ல. ஆனா எனக்கு தெரியறதுக்கு காரணம்னா, நான் ஃபோன்ல வந்து அந்த விஷயங்கள் தேடி பார்க்கையில தான் விளங்குது. 2வது வர்றது வந்து முருகப்பெருமான், 1வது வர்றது விநாயகர் பெருமான். அப்ப எனக்கு கூட நான் வந்து அந்த கோயிலுக்கு போனா கூட, டக்குன்னு பார்த்தோனே விளங்கிடும். 1வது வர்றது விநாயகன், 2வது வந்து நான் போட்டு முருகப்பெருமான் தான் வரான்னு விளங்கிடும். சரியா? அதுக்காக தான் உங்களுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த விஷயம் சொல்றேன். அடுத்து 3வதா பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கோயில்ல வந்து மிகப்பெரிய தேர்ல வந்து நகுலேஸ்வரர் 3வது ரதமா வருவாரு. நெறைய பேர் இத வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்பா பெரிய தேர் ஒண்ணு வருதுன்னா, அது சிவபெருமான்ட்டு நகுலேஸ்வரர் மூர்த்தம் கொண்ட ஒரு தேர் தான்னு நெறைய பேர் தெரிஞ்சுக்குவீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, 4வது தேரா வந்து வர இருக்குது. நகுலாம்பிகை தேர். அதாவது பார்த்தீங்கன்னா, இங்க உள்ள அம்மன் அ மூர்த்தியா கொண்ட தேர் வந்து 4வது வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா, 5வது சண்டிகேஸ்வரர் வந்து சின்ன ஒரு தேர்ல வந்து பாதுகாப்பு தெய்வம் வந்து 5வதா வருவாரு. சரியாங்க? சரி இதெல்லாம் விட்டுருவோம். இப்ப இந்த தேர் திருவிழா வந்து 15ஆம் தேதி நடக்க போகுதுன்னு சொல்றீங்க. எப்ப எத்தன மணிக்கு நடக்கும்னு எல்லாத்துக்கும் தெரியாம இருக்கும். அதனால நான் அதையும் சொல்லிட்டு போயிடுறேன். பார்த்தீங்கன்னா, ஒரு தேர் திருவிழா பார்த்தீங்கன்னா, எப்பயும் வந்து காலையிலேயே வெள்ளன துவங்கிருவாங்க எல்லா கோயில்லயும். அதே மாரி தான் பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஃபெஸ்ட்டு வந்து அதிகாலையிலேயே பார்த்தீங்கன்னா, திருவண்ணந்தல் அடுத்து பார்த்தீங்கன்னா, விசேஷ அபிஷேகங்கள் வந்து சுவாமிக்கு செய்வாங்க. அது பார்த்தீங்கன்னா, காலைல 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ள வந்து நடந்து முடிஞ்சிரும். அதுக்கு பார்த்தீங்கன்னா, சுவாமிய வந்து அதுக்கப்புறம் உள்வீதி விழாலாம் கொண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கடைசியா அந்த 5 சுவாமிகளையும் 5 தேர்களுக்கும் எழுந்தருள செய்ற அதாவது பார்த்தீங்கன்னா, ஆரோகணம் செய்ற நிகழ்வு வந்து அப்புறம் நடக்கும். 7, 9 மணிக்கு அப்புறம். சரியா பார்த்தீங்கன்னா, பக்தர்கள் வந்து இந்த தேர்களை இழுக்கிறதுக்கு அ பெரும்பாலும் வந்து இந்த டைம தான் பயன்படுத்துவாங்க. அது பார்த்தீங்கன்னா, காலை 9:30 மணிலேருந்து 10:30 மணிக்குள்ள தான் இந்த ஒரு தேர வந்து இழுப்பாங்க. சரியா? நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இனிமே எத்தன மணிக்கு போறதுன்னு. சரியா? அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு தேர் திருவிழாவுக்கு பார்த்தீங்கன்னா, எப்படி பக்தர்கள் வந்து வர்றாங்க, அத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இங்க பார்த்தீங்கன்னா, பக்தர்கள் வந்து அதிகாலை 5 மணிக்கு நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, கீரிமலை தீர்த்தத்தில நீராடிட்டு, அப்புறம் சுவாமிய தரிசிக்கிறதுக்காக நெறைய பேர் காலை 5 மணிக்கே வர்றதா வந்து தகவல்லாம் சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. சரியாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த தேர் இழுக்கிற சமயத்தில பார்த்தீங்கன்னா, மக்கள் கூட்டம் ரொம்பவே வந்து காணப்படும். ஏன்னா பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி இது வந்து சிவராத்திரி காலம்னால, சிவராத்திரி கொண்டாடுறதுக்கு நெறைய பேர் வந்திருப்பாங்க நேற்றே. அதாவது பார்த்தீங்கன்னா, 14ஆம் தேதியே போவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, 15ஆம் தேதி தேர் திருவிழாவுக்கு நெறைய பேர் வருவாங்க. அதனால ஆட்கள் கூட்டமா இருக்கனால, நீங்க வந்து உங்களோட பணப்பைகள், அதில சல்லி விஷயங்கள், உங்களோட உடைமைகள வந்து நீங்க பாதுகாக்கிறதுக்கு கொண்டு போறது ரொம்பவே முக்கியம். அதனால எல்லாம் கவனமா இருங்க. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு திருவிழாவுக்கு பார்த்தீங்கன்னா, போக்குவரத்து வசதிகள் பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா, யாழ்ப்பாணத்துலேருந்தும்
இலங்கையில நிறைய இடங்கள் வந்து போகிறதுக்கு பஸ்ஸுகள் இருக்குது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா உவா மாவட்டத்தை எடுத்து கொடுத்தா பசறையிலேருந்து நேரடியாக யாழ்ப்பாணத்துக்கு பஸ் இல்லாதனால நம்ம பசறையிலேருந்து பதுளைக்கு போயிட்டு பதுளையிலேருந்து யாழ்ப்பாணத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பஸ்ஸில் இப்படி போகிறது வந்து ப்ரைவேட் பஸ்ஸாகவும் நீங்கள் வந்து பசறையிலேருந்து பதுளைக்கு போகலாம். அடுத்து வந்து சிடி பஸ் மூலிமா பசறையிலேருந்து பதுளைக்கு போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பதுளையிலேருந்து இல்லை இது யாழ்ப்பாணத்துக்கு வந்து ப்ரைவேட் பஸ் மூலியமாகவும் போகலாம், சிடி பஸ் மூலியமாக போகலாம். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துக்கு வந்து இப்போ இரவையில் தான் பஸ் வந்து இருக்குது பதுளையிலேருந்து எனக்கு தெரிஞ்சு. நானும் வந்து அந்த தான் அறிஞ்சிருக்கேன். அதுக்கு மேலே வேறு பஸ்கள் இருக்கான்னு தெரியாது. அப்படி தெரிஞ்சால் கமெண்டில் பண்ணுங்கள். சரி, நான் சொல்கிறதெல்லாம் புரியுது புரியாட்டி நான் வீடியோ நோக்கம் டெஸ்ட்டில் வந்து பார்த்து புரிஞ்சுக்கணும் சரியா ஒழுங்கா. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இப்போ நம்ம இந்த யாழ்ப்பாணத்துக்கு போயிட்டோன்னு வைங்களேன், யாழ்ப்பாணத்துலேருந்து கீரிமலைக்கு வந்து பஸ் இருக்கா அப்படின்னு தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஏன்னா இந்த ஒரு நகுலேஸ்வரர் கோயில் வந்து கீரிமலையில் தான் இருக்குது சரியா. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பயப்படவே தேவையில்ல. என்னான்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கீரிமலைக்கு போகிறதுக்கு சிடி பேருந்துகளும் இருக்குது, அடுத்து தனியார் பேருந்துகளும் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஜப்னா, அதாவது பார்த்தீங்கன்னா மெயின் இது பஸ் ஸ்டாண்ட்லேயே இருக்குது. ஜப்னா மெயின் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா கீரிமலையிலேருந்து நீ டிக்கெட் எடுத்தால் போதும், அங்கேயே கொண்டு போய்ட்டு இறக்கிடுவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா சிவராத்திரிக்கு பார்த்தீங்கன்னா அந்த தேர் திருவிழாக்கு பார்த்தீங்கன்னா விசேஷமான பேருந்துகளும் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலை நோக்கி இயக்கப்படுது, அதாவது கீரிமலை நோக்கி இயக்கப்படுது சரியா. அடுத்து பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துலேருந்து பார்த்தீங்கன்னா விடிய காலிலேருந்து பார்த்தீங்கன்னா ரவைக்கு வச்சும் பார்த்தீங்கன்னா சின்ன ஜேர்னிகளும் சரி, இல்லாட்டி ப்ரைவேட் பஸ்ஸும் சரி, எல்லாமே வந்து சேவையில் வந்து ஈடுபடும். அதுவும் பார்த்தீங்கன்னா கூடுதலாக பஸ் இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா சிவராத்திரினால சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா நீ சொந்த வாகனத்தில் போகிறதுனா பார்த்தீங்கன்னா பயப்பட தேவையில்ல. ஆனால் போகலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா தேரை சுற்றி உள்ள அந்த வீதிகள் வந்து மூடப்பட்டிருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஏன்னா தேர் வந்து சுற்றுறதுக்கு அந்த கோயிலை சுற்றி ஒரு வீதி இருக்கும். அந்த வீதியில் மட்டும் நீங்கள் வந்து மெயினாக உங்களோட சொந்த வாகனத்தை மட்டும் ஓட்ட இயலாது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு பக்கத்தில் போயிட்டு நீங்கள் வந்து நிப்பாட்டி பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் கோயிலுக்கு போகிறது ஈஸியாக இருக்கும். அப்படி செஞ்சுக்கலாம் சரியாங்க. இதுதான் 3 வழி. என்ன ஒன்று சிடிபியில் போகலாம், இல்லாட்டி ப்ரைவேட் பஸ்ஸில் போகலாம், இல்லாட்டி உங்கள் சொந்த வாகனத்தில் போகலாம். என்ன சொந்த வாகனத்தில் மட்டும் போனால் கோயில் உள்ள அந்த தேர் போகிற வீதியில் மட்டும் போயிடாது. மற்றபடி கோயிலுக்கு பக்கம் நிப்பாட்டிட்டு நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு சாமியை கும்பிட்டு வந்து பஸ்ஸோ தெரியல ஏதோ கொண்டு வந்தீங்களோ அதில் வந்து வீட்டுக்கு நோக்கம் வந்துக்கலாம் சரியாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கோயிலுக்கு போனால் பார்த்தீங்கன்னா வெள்ளனாவே வந்து 11ஆம் தேதியே சிலவங்க போவீங்க, இல்லாட்டி 15ஆம் தேதியே போவீங்க. அப்போ வந்து தங்குறதுக்கு வந்து இடங்கள் பற்றி உங்களுக்கு தெரியணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து கீரிமலையில் இந்த கோயிலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மடங்கள் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா வந்து தங்குறதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப காசும் கேட்க மாட்டாங்க. அதனால் அழகாக போய் தங்கிக்கலாம். ஆனால் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த சிவராத்திரிக்குனால நிறைய பேர் அங்கே வருவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முன்கூட்டியே வந்து அவங்கள்ட்ட தொடர்பு பண்ணி புக் பண்ணிக்கிறது நல்லது. எனக்கு வந்து அந்த கீரிமலை மடங்கள் நம்பர் தெரியாது. அதனால் அந்த இன்டர்நெட்டில் சரி, இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு அந்த புக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் வந்து ஹோட்டல்ஸ் வந்து நிறையவே இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஹோட்டல் இருக்குது, சும்மா நார்மல் ஹோட்டல்லாம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கீரிமலைலேருந்து சுமார் 18லேருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் இந்த யாழ்ப்பாண நகரத்தில் தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் இது என்ன பிரச்சனைனா நீங்கள் கோயிலை விட கொஞ்சம் தூரமாக தான் தங்கியிருக்க வேண்டி வரும். மற்றபடி ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து தரமான ஒரு வீடுன்னு தான் சொல்லலாம். என்ன பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கி எழும்புறதுக்கு இது படுக்கை அடுத்து பார்த்தீங்கன்னா சாப்பாடுகள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல பெற்றுக்கொள்கிற மாதிரிக்கே இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் வெள்ளனாவே காலைல எழும்பி போனாலும் இந்த கோயிலுக்கு அழகாக சென்று முடிச்சிடலாம். ஏன்னா ஒரு 1/2 ஹவர் 1 ஹவர் பயணமாக தான் இருக்க போகுது கோயிலுக்கு சரியாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கீரிமலையில் வந்து பீச் இருக்கனால பார்த்தீங்கன்னா பீச்சை சுற்றியும் பார்த்தீங்கன்னா நிறைய ஹோட்டல்கள் வந்து இருக்குது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் நீங்கள் இருந்துக்கலாம். ஆனால் என்ன ஆட்கள் கூடனால இப்போ வந்து கொஞ்சம் கேஷு, அதனால் நீங்கள் என்ன செய்றீங்கன்னா முன்னுக்கே வந்து அந்த இடங்களுக்கு புக் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் சரியாங்க. இன்னொன்று நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் முக்கியமான விஷயங்கள் கொஞ்சம் சொல்லணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கீரிமலை தீர்த்தத்தில் நிறைய பேர் எப்படி நீராடுவீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து தெரிந்தனே எல்லாம் கொண்டு வந்துக்குங்க வேண்டிய அளவு. அப்போ தான் நல்லா கிழிச்சிட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றிட்டு பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சாப்பாடு விஷயங்கள், தண்ணி விஷயங்கள் பயப்படுறதால நீங்கள் வந்து அன்னதானம் வாங்கிக்கலாம். இன்னொன்று தேவையானா சாப்பாடை வந்து கடைகள்லேயும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு பார்த்தா நிறைய கடைகள் இருக்கும், அதையும் சாப்பிட்டுக்கலாம். எப்படியும் பார்த்தீங்கன்னா சிவராத்திரி அன்னைக்கு விடிய எப்படியும் ஒரு விரதம் இருக்கவங்க சாப்பிட மாட்டீங்க. ஒரு விரதம் இருக்காதவங்க வந்து அன்னதானம் கொடுக்குறத சாப்பிட்லாம். இல்லாட்டி நீங்கள் என்ன கடையில் வாங்கி சாப்பிட்லாம். இல்லாட்டி ஜூஸ் அதெல்லாம் இலவசமாக கொடுப்பாங்க அன்னதானம் வைக்க. அதனால் அதை வாங்கி குடிச்சிக்கலாம். அப்படி இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நகுலேஸ்வரம் வந்து யாழ்ப்பாணம்னால பார்த்தீங்கன்னா வெப்பமான காலநிலை வீசுகிற பகுதி. ஏன்னா பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கிளைமேட் வந்து ரொம்பவே சூடாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா பகல் நேரத்தில் வந்து தேர் திருவிழாலாம் பார்க்குறதுக்கு நினச்சி கஷ்டம். அதனால் ரொம்பவே நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த வெயில்லலாம் வந்து மயக்கம் அடையாமலாம் இருக்கிறதுக்கு கொடை, தொப்பி, இன்னொன்று
மயக்கம்லாம் வந்தா கொஞ்சம் விக்ஸ் பூசுற மாரி விக்ஸு அதெல்லாம் வச்சு கொண்டு போய்க்கிறது நல்லது. ஏன்னா வந்து இந்த ஒரு சூடு வந்து தாங்க முடியாது. அதுதான் மித்தபடி பிரச்சனை இல்ல. சரி நான் வந்து இந்த இதெல்லாம் பத்தி சொல்லிட்டு நான் ஒரு விஷயமும் இன்னொன்னு நான் பிடிச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீரிமலைக்கு வந்து போறதுக்கு வந்து பஸ்கள் கொஞ்சம் இது கேள்விப்பட்டேன். அத பத்தி நான் சொல்லிடுறேன். அது பார்த்தீங்கன்னா, இது வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து கீரிமலைக்கு 20 மீட்டர் தூரத்துலேருந்து கீரிமலைக்கு போறதுக்கான பஸ்கள். 1வது பஸ் பார்த்தீங்கன்னா, 769 இலக்கம் கொண்ட பேருந்து. இது பார்த்தீங்கன்னா, யாழ்ப்பாணத்துலேருந்து காங்கேசன்துறை போயிட்டு கீரிமலை வழித்தடத்துக்கு வந்து போகுது. இப்போ ரூட் பார்த்தீங்கன்னா, யாழ்ப்பாணம், காங்கேசன்துறை, கீரிமலை. அதனால பார்த்தீங்கன்னா, இந்த பஸ்லயும் நீங்க வந்து அந்த கோயிலுக்கு போலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சுமார் ஒரு 3/4 ஹவர் தான் பிடிக்கும். இல்லாட்டி 1 ஹவர் எடுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இது வந்து அன்னைக்கு வந்து தேர் திருவிழானால அன்னைக்கு விசேஷமா பார்த்தீங்கன்னா, 5 மணிலேருந்தே பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பஸ் வந்து இயக்கப்படுது. அதாவது பார்த்தீங்கன்னா, இப்படி நீங்க இந்த பஸ்ஸுக்கு போயிட்டு ஏறுறோன்னா, அரை ஹவருக்கு அரை ஹவர் பஸ் இருக்கும். அதனால நீங்க வந்து பயப்படாம போயிட்டு, இது ஏன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்க பயப்படாம போய்க்கலாம். இது அரை ஹவருக்கு அரை ஹவர் பஸ் வந்துட்டே தான் இருக்கும். நம்ம நீங்க தேவையான பஸ்ல ஏறி போய்க்கலாம். ஆள் கூட இருந்தா அடுத்த பஸ்ல போலாம். அப்படியெல்லாம் செஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ நெறைய பேர் கொழும்புல வந்து இந்த கோயிலுக்கு வருவீங்க. அவங்களுக்காக நான் ஒரு விஷயம் சொல்றேன் என்னன்னா, கொழும்புல வந்து பார்த்தீங்கன்னா, வர்றதுன்னா பார்த்தீங்கன்னா, காங்கேசன்துறை போயிறத வச்சு நீங்க வந்து கொழும்புலேருந்து பஸ் இது ட்ரெயின் டிக்கெட் எடுத்து வரலாம். காங்கேசன்துறை இது ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு. அப்புறம் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டோவோ இல்லாட்டி வேற ஒரு பைக்கோ அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பேருந்து நிலைக்கு வந்து ஒரு 10 நிமிஷத்துலயே பார்த்தீங்கன்னா வந்து கிரிமலைக்கு நீங்க போயிடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கொழும்புலேருந்து வரணும்னா, காங்கேசன்துறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து இறங்கி பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டோ பிடிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கீரிமலை கோயிலுக்கு அதாவது நகுலேஸ்வரத்துக்கு வந்து நீங்க போகக்கூடியதா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரிக்கு இங்க வந்து தெ கொஞ்சம் இது ரெஸ்டாரண்ட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கு. அந்த ஒரு ரெஸ்டாரண்ட் பத்தி நான் கேள்விப்பட்டேன். அதுவும் பார்த்தீங்கன்னா, அதோட பேரும் வந்து எனக்கு தெரியும். அத பத்தி நான் சொல்றேன். நீங்க இதில புடிச்சமானது நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வீட்டு பேர் பார்த்தீங்கன்னா, சர்வ்7 ஓல்ட் டே ரெசார்ட் வந்து இது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் அதாவது காசு கூட கேட்குற ஒரு ரெஸ்டாரண்ட்டா காணப்படுது. அதனால ரொம்ப அந்த காசு கொஞ்சம் பே பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, பார்த்து இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து புக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, 2வது ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா, நார்த் அதாவது பார்த்தீங்கன்னா, வடக்குல உள்ள ஸ்டார் கெஸ்ட் ஹவுஸ். இது பார்த்தீங்கன்னா, ஒரு சரியான ஒரு கெஸ்ட் ஹவுஸ் தான் சொல்லலாம் நெறைய பேத்துக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா, இது நடுத்தர விடுதின்னு தான் சொல்லப்படுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப வந்து சல்லி கேட்குற ஒரு ரெஸ்டாரண்ட் இல்ல. ரொம்ப சல்லி குறைவான அ கொஸ்ட் குறைவான ரெஸ்டாரண்ட் இல்ல. கணக்கா ஒரு ஒரு மிடில் மக்கள் அதாவது மிடில் ரேஞ்ச் மக்கள் வந்து வாழ்ற ஒரு தங்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட்டா தான் காணப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, நார்த் கேட் பை ஜெட்ஸ்விங் அப்படின்னு ஒரு ஹோட்டல் இருக்கு. அதாவது ரெஸ்டாரண்ட் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா, ரொம்ப எக்ஸ்பென்சிவ் காசு கூட உள்ள ஹோட்டல். அடுத்து பார்த்தீங்கன்னா, வலம்புரி ஹோட்டல் இருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு மிடில் ரேஞ்ச் மக்கள் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல். இதுவும் வந்து நீங்க புக் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரிக்கு வந்து மடங்களையும் புக் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க விஷயம். இப்ப நான் சொன்னதெல்லாம் விளங்கியிருக்கும்னு நெனைக்கிறேன். அதுவும் பிழையா சொல்லியிருந்தா கோவிச்சுக்கிறாய்ங்க. நான் வந்து அப்படி பிழையா சொல்லியிருக்க மாட்டேன். பிழையா சொல்லியிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் திருத்திக்கிறேன் என்னோட பிழைய. இவ்வளோ தான் வீடியோ. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வேற வீடியோல சந்திப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா, இன்னும் புது புது வீடியோக்குள்ள சந்திப்போம். அதனால மறக்காம எல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வச்சுட்டு போங்க. அப்பதான் நான் வந்து வேற வீடியோக்கள் போட்டாலும் உங்களுக்கு வந்து சேரும். அ என்னோட சேனலும் வளர்ச்சியாகும். நீங்களும் நெறைய வீடியோக்கள், விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா, கற்றது வந்து கைமண் அளவு, கல்லாதது வந்து உலகளவு. அதனால நீங்க கற்ற விடயம் கொஞ்சம் இருக்கலாம். உங்களுக்கு தெரியாத விடயங்கள் நெறைய இருக்கலாம். அதனால பார்த்தீங்கன்னா, என்னோட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வச்சீங்கன்னா என்னோட சேனல, ஆன்மீகம் சம்மந்தமா நீங்க கத்துக்கிறாத நெறைய விஷயங்கள கத்துக்கிருவீங்க. இன்னொன்னு எங்கெங்க இந்த இலங்கையில நடக்குதோ திருவிழாக்கள், கோயில்கள்ல அத பத்திலாம் நான் வந்து இந்த வீடியோல அடிக்கடி அப்டேட் பண்ணுவேன். அப்ப வந்து எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து தொடர்ந்து வீடியோக்கள் வரும். அதுவும் பார்த்தீங்கன்னா